ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். வாங்கள் இன்றைய கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 128:3. மனைவியானவள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம் வீட்டை சுற்றி காவலாகவோ கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பாள் என்று கர்த்தருடைய வேதாகம் சொல்லுகிறது. மனைவியானவள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு வார்த்தையை கணவர், அதாவது புருஷன் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ இல்லை புருஷன் வீட்டார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலோ இன்னைக்கு பொறுத்து கொள்ள முடியவில்லை. நீடிய பொறுமை இல்லை, சாந்த குணம் இல்லை, அன்பு இல்லை. இது இயேசுவின் குணநலங்கள் ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கு பிசாசின் குணநலங்கள் உள்ளே புகுந்து விடுகிறது. எரிச்சல், இருமாப்பு, பிடிவாதம், அகந்தை, இதுமாரி பிசாசின் குணநலங்கள் உள்ளே புகுந்ததுனால மனைவியானவள் வீட்டோரங்களில் கனி தராமல் தன் பிறந்த இடத்திற்கே திரும்ப செல்கிறாள். பிசாசானவன் இன்னும் அதிகமாக உள்ளே செல்கிறான். இன்னும் பலவிதமான பிசாசுகள் உள்ளே நுழைந்து குடும்பத்தை சீரழித்து விடுகிறான். பிசாசின் குணநலங்கள் இப்பொழுது எந்த மனைவிகளில் இருந்தாலும் அதை நீக்கிவிட்டு தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். இன்றைய வார்த்தையை பார்த்த உங்கள் யாவரையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். உங்களது லைக் பட்டனை லைக் செய்து விடுங்கள். மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள். God bless you.